பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை. அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஊடகத்துக்குள்ள இருக்கிறனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு. மத்தவன் மனசுக்குள்ள புளிங்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்ல. இந்த மாதிரி இருக்குதே, இந்த சமூகம் நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ, இதை சரி செய்ய முடியாதாங்கிற ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறுன்னு படுதுன்னா நோக்கத்தோடு நீங்க எழுதுறீங்க. எங்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும் எங்க குடும்பங்களை எழுதுறீங்க. எங்க பிள்ளைகளை, குறிப்பா எங்க கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. அதை நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்கன்றவொடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு காட்ட நினைக்கிறீங்க. நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க இன்னும் நடிச்சுட்டா இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அந்த தங்கச்சிகள் பேசும்போதே ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ, உங்க கட்சி பேர்லயோ, உங்க பொதுச் செயலாளரோ, செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சிகள் பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அருவருப்பா இருக்கு, செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லலையே, அப்படி சொல்லலையே நீங்க. அப்புறம் இப்ப பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும். அத பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாப்ல. இது கோடி பிரச்சனை நடந்திருக்கு. எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காப்ல? உங்களால செத்தவனுக்கே நீ போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் செத்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து என் கட்சி பிள்ளை போய் சாவுல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றேங்கிற, உங்க விஜய் உயிர் எடுக்க வர்றேங்கிறதான் சரியான பாட்டு. எந்த இடத்துல? போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும். ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்பு போனா கூட்டம் வராதா?